முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கி வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்று சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் அருட்தமிழ் அமுது டாக்டர் திரு அருணாச்சலனார் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கலாவதி அம்மா விநாயகர் பாடல் பாடுறோம். சிவாயனம். திருமுக தரிசனத்தோட பாடுங்க. அடியவர்கள் யாரா இருந்தாலும் பாடும்போது முகம் பேசும்போதும் முக தரிசனத்தோடு பேசுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம். உம்பதரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுதத்து உணர்வூரே. உன்பதரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுதத்து உணர்வூரே. இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர் காதரவுற்று அருள்வாயே. தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கணியோனே. அன்ப தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர ஆணை முக பெருமாளே. ஐந்து கரத்தானை முக பெருமாளே. நன்றி ஜானகி அம்மா. அடுத்து நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜானகி அம்மா பாடுங்க. பாடுறேங்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. சிவாய நன்றிமா. வரவேற்புரை ஆற்றுவது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வேலுண்டு வினையிலை குழுமத்தை உலகமெங்கும் அறிய செய்யும் தலைவர் திருவாசக அமர்வின் ஞானகுரு சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களையும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடல்களை இயற்றும் முருகனடிமை சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களையும் வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் சிந்தனை செல்வி ஆன்மீக அரசி. வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். வள்ளியம்மை அம்மா, நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் சிந்தனை செல்வி ஆன்மீக அரசி சிவத்திரு பிரேம அம்மா அவர்களையும் ஒளி அமைப்பாளர் சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா அவர்களையும் ஆலயங்களை ஆனந்தத்தோடு சுற்றி காட்டும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும் வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு இணையத்திலும் இதயத்திலும் இணைந்திருக்கும் அனைத்து அடியார்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் தமிழ் அறிஞர்களையும் இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். தோன்றி புகழோடு தோன்றியவர், தண்ணீரெல்லா தமிழ் சங்கமாக திகழ்பவர், கம்பன் கழகத்தை தன்னகத்தே ஆட்கொண்டவர், தரணி போற்றும் தமையனாக திகழ்பவர், பன்னிரு திருமறை மன்றம், சேக்கிலார் பண்பாட்டுக் கழகம், முருகன் அடிமை கழகம்,
மூலம் சைவத்தையும் தமிழையும் ஆன்மீகத்தையும் அள்ளித்தரும் அமுத சுரபியாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர் அருட்தமிழ் அமுது டாக்டர் திரு அருணாச்சலனார் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். கம்பன் விட்ட அம்புகள், உரத்த சிந்தனையில் ஓமை குரல்கள், சீர்மேவும் சேக்கிலார் என எண்ணற்ற நூல்களை எழுதியவர் நமது சிறப்பு விருந்தினர். அமெரிக்கா என்றாலே திரு அருணாச்சலனார் ஐயா, திரு அருணாச்சலனார் ஐயா என்றாலே அமெரிக்கா. ஆம் சான்றோர் பெருமக்களே, ஐயாவின் குரல் வழியாக குரல் கேட்காத அமெரிக்கர்களே இல்லை எனலாம். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியில் எண்ணற்ற சொற்பொழிவுகளை எண்ணற்ற தலைப்புகளில் சிறப்புரை ஆற்றி பிறரை மகிழ்விக்க கூடிய சிந்தனை சொற்பொழிவாளர். நாள்தோறும் சிந்தனைகளை செதுக்கும் சிற்பியாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். திருமந்திரம் நினைவுகளை பாகம் 1, பாகம் 2 என்றும், திருக்குறளின் பொருள்களையும் ஓமைகளையும் உரத்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஆற்றல் பெற்ற தமிழ் அரசர். கம்பனின் உவகை மெய்ப்பாடு என்ற தலைப்பில் இலக்கிய சொற்பொழிவை இரவு முழுவதும் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். அருணாச்சலம் என்றால் சிறப்பு மலையாக திகழக்கூடிய திருவண்ணாமலை. நாமகள் தாளமிட்டு கொண்டே ஓடும் தமிழ் அருவியாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். உதிக்கும் உதய சூரியனாகவும் நெருங்க முடியாத பரம்பொருளாகவும் திகழக்கூடிய ஆற்றல் பெற்றவர். கைலையை கண்டால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, மதுரையின் அருணாச்சலனார் பேச்சை கேட்டாலே முக்தி. அருட்தமிழ் அமுது, கவி பாரதி, ஆன்மீக இலக்கிய சமுதாய மேம்பாட்டு சொற்பொழிவாளர், மதுரை மாநகர மூத்த குடிமக்கள் பேரவை தலைவர் சிவத்திரு அருணாச்சலனார் ஐயா அவர்களை தீயவை புரிந்தாரேனும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பது உங்கள் வள்ளியம்மை. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். நன்றி, வணக்கம். ஐயா, இனி மேடை தங்கள் வசம். முருகா 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 சரணம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகமான மதுரை வள்ளியம்மை, பிரேமா சம்பந்தம் ஆகியோருக்கும் இப்பொழுதுதான் அறிமுகமாகும் மற்ற ஏனைய தமிழ் திருத்தொண்டர்களுக்கும் அடியேன் சிரம் கவிழ்ந்து கரம் கூப்பி மகிழ்ச்சியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய தினம் வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வேலுண்டு வினையில்லை என்ற அந்த பெயரே என் இதயத்தை மிகவும் ஈர்த்தது. ஏனென்றால் நான் அரசு பணியில் இருக்கும் பொழுது பல்லாண்டு காலம் முருகன் அடிமை கழகத்தை நடத்தியவன். அரசு பணியை விட்டு விலகி வந்து 25 வருஷம் ஆச்சு. அதனால வேற யார்கிட்ட கொடுத்து வந்துட்டேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. எனவே இந்த வேலுண்டு வினையில்லை என்ற இந்த சொற்றொடர் எனக்கு மனதிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அம்மா அவர்கள் அழைத்த பொழுதே மகிழ்வுடன் ஒத்துக்கொண்டேன். இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது அத்தனை அடியார் பெருமக்களும் இசையிலும் வல்லுநராக இருக்கிறார்கள். அதாவது சில பேர் பேசுவார்கள், சில பேர் எழுதுவார்கள். இசையோடு பாடக்கூடிய திறமை யாருக்கு வரும்னா, போன ஜென்மத்துல யார் சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இசையோட பாடக்கூடிய அருமை வரும். இங்க 2-3 பேர் இசையோட பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
போன ஜென்மத்தில் எல்லாரும் சிவபெருமானுக்கு தேனாபிஷேகம் பண்ண பிறவியாக இருப்பீங்க போல் இருக்கு. மிகவும் அருமையாக விநாயகரை ஆரம்பித்தீர்கள். அந்த விநாயகரை தொழுதுதான் கந்த புராணமே ஆரம்பித்தது. ஆமா, எல்லா புராணமும் அப்படித்தான் கந்த புராணம் ஆரம்பித்தது. இப்ப வேலுண்டு வினையில்லை என்ற குடும்ப சார்பாக சொன்னதால் நான் பாரதி சொன்ன முதல் பாடலை சொல்ல வேண்டி ஆசைப்படுகிறேன். அவர் என்ன சொன்னார், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். தோகை மேல் உளமும் கந்தன், தோகை மேல் உளமும் கந்தன், சுடர் கரத்தில் இருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை. வேலை வணங்குறது தான் எனக்கு வேலை. முந்தியெல்லாம் ஏன் இப்ப கூட தான், இப்ப அவர் இல்லை, வாரியார் சுவாமிகளுடைய லெட்டர் ஹெட் இருக்குல்ல, அந்த எழுதுற கடிதம் முகவரி, அதுல வேலை வணங்குவதே வேலைன்னு தான் போட்டிருப்பாரு. முதல்ல பிள்ளையார் சொல்லிக்கு அப்புறம் வேலை வணங்குவதே வேலைன்னு தான் போட்டிருப்பாரு. அது மாதிரி பாரதி எந்த காலத்திலே சொன்னான், அதைத்தான் திருப்பி சொல்றேன். தோகை மேல் உலவும் கந்தன், சுடர் கரத்தில் இருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை. எப்படி வேலை? வெற்றி வாகையே சூடும் வேலை. அது தோல்வி கண்டது இல்லை, என்னைக்குமே தோல்வி கண்டதில்லை. வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை. அப்படித்தான் இந்த வேலொன்று வினையில் குடும்பம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முருகனுடைய திருவிளையாடல்கள், அவருடைய பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் சொல்றது கந்தபுராணம். கந்தபுராணத்தை நம்ம முழுமையாக பார்க்க போறதில்லை, அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சிந்திக்க போகிறோம். நமது சிந்தனைகளில் கந்தபுராணத்தில் முக்கியமான பகுதிகள் நமக்கு சிந்திக்க போகிறோம். அதை சொல்வதற்கு முன்னால் கந்தபுராணத்தின் முதல் பாடலை, அதாவது கந்தபுராண பெருமையை சொல்லக்கூடிய பாடலை சொல்ல வேண்டும். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி ஊற்றி அண்ணான் சேவலும் மயிலும் திருக்கை வேல் போற்றி போற்றியே. அதுதான் கந்தபுராணத்துல ரொம்ப அழகா முருகனை பத்தி, மயிலை பத்தி, சேவர் கொடியனை பத்தி, அவர் காஞ்சிபுரத்தை கொன்ற அந்த அந்த கோயிலில் இருந்த சேவடி, அந்த இது பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதை சொல்லி எனக்கு இடப்பட்ட வேலையாகிய அந்த பாடலுக்கு வருகிறேன். தீயவை புரிந்தாரேனும் குமாரவேல் திருமுகன் உற்றால், தீயவை புரிந்தாராலும் குமாரவேல் திருமுகன் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவார் என்று ஆயமும் வேண்டும் கொள்ளோ. அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லா அருள் பெற்று உய்தான். இது கந்தபுராணத்துடைய நடுக்கருப்பொருள். கிரிமாவதி புராணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முக்கியமான அதை சொல்லக்கூடாது. ஏன் கந்தனுக்கு ஏன்னு அவ்வளவு பெருமை? கந்தன் என்று சொன்னால் எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் தான் அர்த்தம். எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன். இப்ப திருமால் போரிட்டு பல பேரை கொலை செய்திருக்கிறார். சிவபெருமான் மன்மதனிலிருந்து பல பேரை தடமதில் மூன்றும் தழைத்த அந்நாளில் அதையும் அவர் செஞ்சிருக்காரு. பிரம்மா ரொம்ப பேரை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. ஆனால் இத்தனை கடவுளில் கந்தன் ஒருவர் தான், முருகன் ஒருவர் தான் தான் எதிர்த்து நின்ற எதிரிகளை கூட வதைக்கவில்லை, அவர்களை அழிக்கவில்லை, அவர்களை வேறொரு உருவமாக எடுக்க சொல்லி அவர்களுக்கு பெருமை தேடி தந்து நம்மையே வணங்க செய்தவர் அவர்தான். அவர்களை வணங்க செய்தார் நம்ம. அப்ப என்ன பொருள் அதுக்கு? அதுதான் கந்தன் கருணை. கந்தபுராணம் சொல்ற கந்தன் கருணை அதுதான். அந்த பாடலை பாருங்க. தீயவை புரிந்தாரேனும் குமாரவேல் திரும்பியும் முற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவார் என்று ஆயமும் வேண்டும் கொள்ளோ. அடுசமர் இன்னார் செய்த மாயையின் மைந்தன் என்றோ வரம்பில்லா அருள் பெற்றுதான். காசிப முனிவருக்கும் மாயை என்ற அரக்கிக்கும் பிறந்தவன் தான் சூரபன்மன், தாரகன், சிங்கமுகன், ஒரு பெண் அயோமிகி. இவங்களை பூராமே இது மாகையின் வரம்பில்லா ஆறல் பெற்று உய்தான். மாயின் மகன் சொல்லிட்டாரு, ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு.
அந்த 3 மகனுமே இறைவன்ட்ட வரம் வாங்கினவன் தான். ரொம்ப அதிக வரம் வாங்கினவன் சூரபன்மன். இவரெல்லாம் எதிர்த்து வரும்போது சண்டைக்கு வந்தாங்க. இவர்களை அழிப்பதற்காகத்தான் அவர் அவதாரம் பண்ணதே அதுக்காகத்தான். சிவபெருமான் இவரை அவதாரம் செய்து அனுப்பிய போதே இந்த அரக்கர்களை அழித்து வா என்றுதான் ஆணையிட்டார். ஆனால் இவர் அவர்களை அழிக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அறிவுந்து வேறொரு உருவங்களா மாற்றிவிட்டார். அப்படித்தான் தாரகன், சிங்கமோகன், இவர்கள் எல்லாம் சிங்கமோகன் வந்து அவரை போடா போய் அம்பிகைக்கு வாகனமா போன்னு அனுப்பிச்சு விட்டார். தாரகனை ஐயப்பனுக்கு ஆணை வாகனமா போன்னு அனுப்பிச்சு விட்டார். ரொம்ப கடுமையாக போரிட்டது சூரபன்மன். சூரபன்மன் தலைகான மரமாக தோன்றும் போதுதான் அது என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப பேர் முடித்தாங்க. அந்த மரத்தையும் வேல் கொண்டு தொலைத்தெடுத்து அதனால் அவன் என்னன்னா சேவலும் மயிலுமாக மாறி சேவலை கொடியாக வைத்துக் கொண்டார் பெருமான், மயிலை வாகனமாக வைத்துக் கொண்டார். அது என்னங்க அவன் சூரபன்மன் உனக்கு மொத்தம் வதைக்கும் போது 2 பொருள் வருது, 2 பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது என்ன சந்தேகம்னா, சூரபன்மன்கிறது சரியா பார்க்க போனா ஒரு ஆள் இல்லை, சூரன் கூட்டல் பன்மன் ரெண்டும் சேர்ந்து தான் 2 அடுக்கள் சேர்ந்து ஒரு உருவம். அது திருவுருகாற்றுப்படை அதை உறுதி செய்கிறது. 2 அடுக்கள் சேர்ந்த ஒரு உருவம். அதனாலதான் இவர் வேலை கொண்டு எரிஞ்ச உடனே இந்த வேலுக்கு ஆற்றாமடைகள் அவன் மாற்று உருவம் எடுத்தது, மயிலும் சேவலுமாக மாறினான். மற்றவெல்லாம் ஒரே அம்புக்கு ஒரே வேலாயுதத்துக்கு சூடாயுதத்துக்கு ஆட்பட்டு ஒரு உருவமாக மாறியவர்கள் 2 பேருமே. ஆக இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டவங்க தானே, இவங்களுக்கு ஏன் கருணை காட்டணும்? அதான் திருத்த வேணும். அவர்களை திருத்துவதற்காக அவர்களுக்கு மறுஜன்மம் கொடுத்து வேறொரு பிறகு கொடுத்தார். இப்ப பாருங்க, மயிலை வணங்குறோம். இப்ப நீங்க போட்டிருந்த அந்த பதாகையில கூட மயில் படம் போட்டிருக்கீங்க. மயில் வாகனன் சேவர் கொடியன் பேசுறோம், வணங்குறோம். யாரை வணங்குறோம்? சூரபன்மனை தான் வணங்குறோம். அதே மாதிரி அம்பிகையை வணங்கும் போது அந்த சிங்கத்தை சேர்த்தான் வணங்குறோம். ஐயப்பனை வணங்கும் போது அந்த யானையை சேர்த்தான் வணங்குறோம். ஆக கந்தவேல் கருணை என்ன செய்திருக்கு? எதிரிகளை கூட மன்னித்து விட்டுருக்கு, மாற்று உருவம் கொடுத்திருக்கு. அதுதான் கந்தவேல் கருணை. இந்த கருணை வந்து மற்ற தெய்வங்கள்ட்ட கிடையாது, அவங்கள நேரடியாக அழிச்சிருவாங்க. அதனாலதான் முருகனுக்கு தனி சிறப்பு என்னன்னா அதுதான். அந்த தனி சிறப்புனால அதுல சொல்றாரு பாருங்க, அடுசமர் புரிந்த இன்னார் செய்த மாயையின் மகனும். இந்த மாயை வந்து அசுரர்களெல்லாம் நீங்க அழிக்கணும்னு சொல்லித்தான் மகங்க பொறுத்தெடுத்தா வர வாங்கினா. ஆனா அந்த அசுரர்கள் எல்லாம் இந்த வேலின் இரையாகினார்கள், மாற்று எடுத்தார்கள். இந்த தாரகன் வந்து கிரௌஞ்சமலையாக இருந்து கோட்டையை கட்டி கிரௌஞ்சமலையாக கோட்டையை கட்டி இருந்தவனை தான் அந்த மலையை வேளாட் உடைத்தெறிந்தார். இப்ப இத வந்து ஒரு கிரௌஞ்சமலையை தொலைத்ததை வந்து கம்பர் வந்து ராமாயணத்தில் சொல்வார் முருகனை. கம்பர் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். எப்ப சொல்வாருன்னா, அனுமன் வந்து பூதரைக்கு போய் அவர் முன்னால பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டு நிற்பான் ராவணன் முன்னால. அப்ப அவன் கேட்பான், நேமியோ குளிசியோ வெடுங்கணிச்சியோ தென்திசை கிழவனோ தாமரை கிழவனோ குன்று எகிரிய கொற்றனோ. கடைசியில் கேட்கறதாரு, இந்த மற்றவங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்திரன் வந்தாலும் பார்த்துக்கிருவேன், சிவபெருமான் வந்தாலும் பார்த்துக்கிருவேன், பிரம்மன் வந்தாலும் பார்த்துக்கிருவேன், அகத்தியன் வந்தாலும் பார்த்துக்கிருவேன், எல்லாரும் வந்தாலும் பார்த்துக்கிருவேன். ஆனால் அந்த கடைசியில் ஒருத்தருக்கான் பாரு, குன்று எறிந்த கொற்றன், அவன் தான் முருகன். அவன் வந்தா நான் என்ன செய்யறது? அதுதான் திருப்பி கேட்பான், நீ குன்று எறிந்த கொற்றனா? அப்ப முருகனை கொண்டாந்து கம்பன் எங்க வைக்கிறாரு பாருங்க, எல்லாருக்கும் மேல ஒருபடி மேல வைக்கிறார். ஏனென்றால் அவர் கருணை காட்டக்கூடியவர்.
கந்தன் வந்து கருணை காட்டக்கூடியவர், எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்ற செய்யக்கூடியவர். ஆக ராமகாதையிலும் கூட இருக்குது. இந்த சூரபன்மன் 2 அரக்கர்கள் சேர்ந்து சொன்னல, அது திருமுருகாற்றுப்படை வந்து அதை உறுதி செய்து இரு அரக்கர்கள் ஓருருவில் இருந்தார்கள் சொல்லுது திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் பெருமான் எழுதியது. ஆக என்னதான் கெட்டவர்களாக இருந்தாலும் அவரை நம்பினார், கெடுவதில்லை. அதனால யாம் இருக்க பயமேன்னு அவருக்கு ஒரு சொற்றொடர் போடுவாங்க, நம்பினவர்கள் கெடுவதில்லை. இப்ப அப்படிப்பட்ட அரக்கர்களுக்கே எதிர்ந்தவர்களுக்கே அவர் விமர்சனம் கொடுத்தாரே, நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அவரை வேண்டி விரும்பி கேட்கும் போது கொடுக்க மாட்டாரா? எல்லாம் கொடுப்பார். நீ கேட்கவே வேண்டியதில்லை, கேட்கவே வேண்டியதில்லை, அவரே எல்லாம் செஞ்சுப்பார். உனக்கு என்ன வேணுமோ அவரே செய்வார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் அல்ல முருகன், அதை புரிஞ்சுக்கணும். கூப்பிடாத குரலுக்கே வரக்கூடியவர், யாருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்பவே வந்து செஞ்சிருவார். அப்படித்தான் கந்தபுராணம் வந்துச்சு. கந்தபுராணம் எப்படி வந்துச்சு? இந்த கச்சப்ப சிவாச்சாரியார் இருக்காரு, அவர் ஒரு அர்ச்சகர், காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகனுக்கு அர்ச்சகர். அவர் வாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். எப்பவும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பார். நானும் டெய்லி முருகா முருகா முருகான்னு ஒரு நாளைக்கு எப்படி 100 தடவை சொல்லிடுறேன். நானே வாய் விட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், முருகா முருகா முருகாங்கிறது சொல்லிட்டே இருந்தார். அவர் அந்த முருகன் கோயில்ல பூசாரியா இருக்காரு, அர்ச்சனை பண்றாரு. ஒரு நாளாவது முருகா எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதுக்கு செல்வத்தை கொடு, இல்லைன்னா மகளை கொடு, மகனை கொடு, இல்லைன்னா ஊரை கொடு, கேட்டதில்லை. ஏன்னா அவரே நினைப்பாரு, நம்ம எதுக்கு முருகன்ட்டு கேட்கணும், அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன செய்யணும்? எப்படி அவர் கூப்பிட்டா வர நமக்கு தெரியாதா? அவர் என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாதா? அவர் என்ன கொடுப்பாருன்னு அவருக்கு தெரியாதா? அவர் கொடுப்பார், கொடுப்பதை வாங்கிக்கொள்ளும். அப்படிதான் இருந்தார் அவர். அந்த கந்தபுராணம் எழுதினவர் கூட அவரு ஒன்றும் கேட்கல, எதையுமே கேட்கல. முருகன் தான் கனவில் வந்து சிவரகசிய காண்டத்தில் உள்ள நமது புராணத்தை தமிழிலே பெரிய காப்பியமாக எழுது அப்படின்னு சொல்லி திகட சக்கரம் என்ற முதல் அடியும் கொடுத்தார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இந்த கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மயிர் கொச்சிருந்தது, வேர்த்து போச்சு. ஆகா, நம்மளும் ஒரு பொருட்டாக நினைத்து முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால இந்த முருகனை வந்து அதை கூட இதை கூட கேட்க வேணாம், அவரா எல்லாம் தருவாருன்ற சொன்னதே கச்சப்ப சிவாச்சாரியார் தான். ஏன்னா அவர் வாழ்க்கையில் அது நடந்தது. அதுதான் ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை நம்மளால மறக்கவே முடியாது. இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட எழுத்து சண்டை போட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன ஒரு பாடல் வைக்கிறாரு, ஒரு அருமையான பாடல் வைக்கிறாரு. ஒன்று ஒரு பயன்தன்னை உதவினோர் மனம் கண்டிட ஒருவனை கருதி செய்வரில் புன்தொழில் அவருக்கு முன்முடிந்து நன்றியை கொன்றுவிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. அதாவது நன்றியை மறந்தவனை கூற்றுவனே கொன்று விடுவான், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. செய்த நன்றியை ஒருத்த மறந்தா அவனை யாரு கூற்றுவன், யமன் கொன்று விடுவான். அதுதான் கூற்றுவன் செய்து விடுவான்னு சொல்றாரு. அதைத்தான் வல்வ பெருமையும் அதைத்தான் சொல்றாரு. என் நன்றி கொண்டாருக்கு முய்விண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. அந்த செய்த நன்றி என்ன நன்றி? சிவபெருமான் தான் பல வரங்கள் கொடுத்தார். சூரபன்மனுக்கும் தாரகனுக்கும் சிங்கமனுக்கும் வரம் நிறைய கொடுத்தாரு. ஆனால் அந்த கொடுத்த வரத்தில் அவருடைய குமாரனையும் இவங்க எழுத்துனாங்க, செய்த நன்றியை மறந்துட்டாங்க. இந்த நன்றி அவர்களை கொன்றது. அந்த நன்றியை கொள்வதற்காக ஒரு காரணியாக வந்தவர் தான் முருகப்பெருமான். ஆனா அவர் கொல்லவில்லை, இவங்களை வாழ வைத்தார், வேறு உருவத்தில் வாழ வைத்தார். அதுதான் கந்தன் கருணை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி செய்ய முடியும்? அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா இவ்வளவு பெருந்தன்மை உள்ளவர் வள்ளியம்மை மனம் முடியும் போது வேலன் விருத்தனாக வந்து விளையாடித்தான் மனம் முடிகிறார். அவருக்கு பரிசாக கிடைத்தது தெய்வ யானை. இவர் போய் பரிசாக விளையாடி பெற்றது வள்ளியம்மை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு பரிசாக கிடைத்தது தெய்வ யானை, ஆனால் இவர் போய் விளையாடி நாடகமாடி ஒரு பரிசு பெற்றார். அதுதான் வள்ளியம்மை. இந்த வள்ளியம்மைன்னு ஒன்று, நம்ம அம்மா வள்ளியம்மை இருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு பேர் ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த வள்ளியம்மை திருமணப்படலைங்கிறது கந்தபுராணத்தை கடைசி அத்தியாயம்.
ஆனா இன்னொரு வள்ளியம்மை சர்ச்சத்தை இடம்பெற்றவங்க, அவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. மகாத்மா காந்தி தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்துதான் சுதந்திர வேட்கை நான் பெற்றுக்கொண்டேன் மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு. அப்போ ஒரு பெண்ணிடம் இருந்து சுதந்திர வேட்கை மகாத்மா காந்தி பெற்றுக்கொண்டாருன்னா அந்த பெண் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்து நமது தமிழ் குத்து பெண் 16 வயது வாழ்ந்தவர்கள். அந்த 16 வயதுக்குள்ளே அந்த அம்மாவை வந்து குருவா இவரே ஏற்றுக்கிட்டார் மகாத்மா காந்தி. அதுதான் ஆச்சரியம். அதாவது அந்த வள்ளியம்மைங்கிற பேருக்கு அவ்வளவு பெருமை இருக்குது, சாதாரண பேர் இல்லை. இந்த செய்நன்றி மறக்கிறத வந்து கம்பராமாயணத்துக்கு கம்பன் நிறைய சொல்றான். செய்நன்றி மறந்தாச்சுன்னா அவங்கள கொலையும் செய்யலாம், செய்நன்றி மறந்தவர்களை கொலை செய்யலாம், அது மனுநீதி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்போ ஏன் நான் கம்பனை பற்றி சொல்றேன்னா, கம்பன் எழுதிய ராமகாதையில் சரியா ஒத்து பார்க்க போனா அதுவும் கந்த புராணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். ராவணன் இலங்கையில் இருந்தான். சூரமன்மன் வீரமகேந்திரபுரி இலங்கைக்கு கிழக்க இன்னும் பழகாத தூரம் தள்ளி வீரமகேந்திரபுரி அங்கே இருந்தான். அங்கே வந்து ராமாயணத்துல ராவணன், இங்க வந்து சூரபன்மன், அங்கே வந்து இந்திரஜித்து, இங்கே வந்து பானுகோபன் யாருன்னா சூரபன்மனுடைய மகன். பத்ம கோமலைங்கிறவள் கல்யாணம் பண்ணா, அவளுடைய மகன். அங்கே சூர்பனகை, இங்கே அயோமுகி, அங்கே புஷ்பக விமானம், இங்கே இந்திரஜால தேர், அங்கே மண்டோதரி, இங்கே பதுமை கோமலை, அங்கே அனுமன், இங்கே வீரபாகு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இறையடியார்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்டதுக்கு இந்த கதைகள் தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். சைவ வைணவமாக இருந்தால் ஒரே மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் இது வருது. இந்த ராவணன் மற்றும் சூரமன்மன் இருவருமே சிவபெருமான் வழங்கல் பெற்றவர்கள், அற்றுழியம் செய்தவர்கள். கந்த புராணம் ஓதுனா என்ன நடக்கும்னு சொல்றாரு. கந்த புராணம் ஓதுனா என்ன நடக்கும்? இந்திரராகி பார்மேல் இன்புற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த மூர்த்தி சிவ கதியதனில் சேர்வார் அந்தமில் அவனர் தங்கள் அடலட முடிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. கந்த புராணத்தை காதலித்து ஓதுவார். விருப்பத்தோட ஓதணும். ஏதோ கடமைக்கு இந்த ஸ்கூல் பையங்க படிப்பாங்க எஸ்எல்சி டெஸ்ட், அந்த மாதிரி படிக்கக்கூடாது. உள்ள முருகி கந்த புராணத்தை படிச்சா இந்த படித்தவங்களுக்கு பூலோகத்திலேயே இந்திரன் வாங்கக்கூடிய இன்பங்கள் கிடைக்கும், மரியாதைகள் கிடைக்கும், நல்ல குணம் கிடைக்கும். அந்த கிடைக்கும். பார்மேல் இன்பமுற்று இனிமேவி சிந்தையில் இணைந்து முற்று சிவகதி எதிரி. இதை படிச்சா சிவபதம் கிடைக்கும். தென்னாடு வள்ளியம்மை பேசும்போது சொன்னாங்க, தென்னாடுடைய சிவனே எந்நாட்டாளுக்கும் இறைவான்னு சொன்னாங்க. இது மாணிக்கவாசகர் சொன்ன வார்த்தைகள். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாணிக்கவாசக சுவாமிகள் பற்றி பேசிட்டு இருக்கேன். அவருடைய சரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். திருவாசகம் காப்பியத்தை பேசல, அன்னைக்கு நடந்தது. மற்றபடி காப்பியத்தை பேசும்போது திருச்சாளர் அது நிறையா பேசுவேன். அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது தென்னாடுடைய சிவனே, தென்னாட்டாருக்கும் இறைவனே, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொன்னப்போ ஒரு நண்பர் கேட்டார், சார் நீங்கள் மதுரைக்காரர், நடந்தது வந்து புதுக்கோட்டையில், இந்த கூத்து நடந்தது புதுக்கோட்டையில், நீங்கள் மதுரைக்காரர், மாணிக்கவாசகர் மதுரைக்காரர், மதுரையில் தானே ஒரு முதலமைச்சராக இருந்தார், அதனால நீங்கள் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு உங்கள் இதைத்தான் ரொம்ப வசதி சொல்கிறீங்க, அது ஏன் அப்படி வசதி சொல்கிறீங்க? மாணிக்கவாசகர் ஏன் அப்படி பாடினாரு? கேள்வி எப்படி வருது பார்த்தீங்களா? மாணிக்கவாசக சுவாமிகள் பாடிட்டு போயிட்டாரு. நம்ம அதை சொன்னா கேள்வி இவங்க கேட்குறோம் அந்த மாதிரி. அப்பதான் நான் சொன்னேன், கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனா சொற்பொழிவாளர்களுக்கு கோவம் வரக்கூடாது. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். தெரியலன்னா நான் அப்புறம் சொல்றேன் சொல்லணும். அப்பதான் நான் சொன்னேன், நகைச்சுவையாக சொன்னேன். அப்பதான் உட்காருமான்னு தெரியும் சொன்னேன். அவருக்கு கூத்தாடுவது தில்லையில அதுக்கு கூலியும் உண்டு. அவருக்கு அன்பர்கள் பக்தர்கள்லாம் காணிக்க போடுறாங்கல்ல முண்டியல்ல, அதுதான் அவருக்கு கூலி.
அவர் கூத்தாடுவது அதுதான் ப்ரொஃபஷன், அதுதான் தொழில் அவருக்கு. கூத்தாடுவது தில்லையில, குடியிருப்பது மதுரையில. மீனாட்சி அம்மன் இங்கே தான் இருக்காங்க. அதனால ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, எல்லா கார்டும் இங்கே தான்ப்பா இருக்கு. அவனுக்கு சிரிச்சான். சிரிச்சு சரி சார் ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு போயிட்டான். ஆக சில சமயங்கள்ல நம்ம இந்த நகைச்சுவையாகவும் பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசினா தான் அவங்களுக்கு புரியுது. இல்லை வேற மாதிரி நம்ம சொன்னோம்னா திருப்பி திருப்பி இந்த கேள்வி திருப்பி திருப்பி வரும். அதான் தென்னாடுடைய சிவனே எந்நாட்டாருக்கு இறைவனே அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. கந்தனின் நிலை கவலைகள் தீரும் என்பது இப்பாடலின் உட்கடை. கந்தனின் நிலை கவலைகள் தீரும். கந்தன் நினைச்சா போதும், கவலைகள் எல்லாம் போயிடும். கவலைகள் போயிடும். கந்தனை நினைச்சா கவலைகள் போயிடும். அதைத்தான் அந்த பாடல் சொல்லுது. சமய உண்மைகள், புராணத்தில் உள்ள கொள்கைகள் யாவும் அடங்கியுள்ளன. அதாவது நம்மை போன்ற சிவனடியார்களுக்கு, தமிழர்களுக்கு கந்த புராணம் நமது சொந்த புராணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கந்த புராணம் நமக்கு சொந்த புராணம். ஏன் சொந்த புராணம்? தமிழ் கடவுள் கந்தனை பாடிய புராணம். தமிழ் கடவுள்னு சொல்றது முருகன் ஒருத்தர் தான். வேற யாரையும் சிவபெருமானையோ திருமாலையோ தமிழ் கடவுள்னு சொல்றதே இல்லை. இவரை ஏன் தமிழ் கடவுள்னு சொன்ன? தொல்காப்பியமே சொல்லியிருக்கு. குறிஞ்சிக்கு தலைவன் அரசன் கடவுள் முருகன் தான், கந்தன் தான் சொல்லியிருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. மலையபடி காலங்கள இருந்து குறுந்தொகையிலிருந்து முருகனை பற்றி பாடியிருக்காங்க. இந்த இடைக்கால புலவர்கள், இப்ப இருக்க புலவர்கள் நிறைய பேர். அதிகமான பாடல்கள் யாருக்கு பாட பாடியிருக்கு அப்படின்னா முருகனுக்கு தான். பாம்பன் சுவாமிகள் 6669 பாடல் முருகன் மேல பாடியிருக்கார். திருப்புகழ், கந்தர் கல்வா, கந்தர் வெளியம் தான். என்ன எத்தனை இருக்கு? எல்லாமே முருகன் மேலதான் நிறைய பாடியிருக்காங்க. முருகனுடைய திருவிழாடர்கள் தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. காரணம், அவர் தமிழ் கடவுள். தமிழ்நாட்டில் அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. வடநாட்டில் ஏன் இல்லை அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் தெரியாமல் பேசுறாங்க. வடநாட்டில் அவருக்கு வணக்கம் இதெல்லாம் உண்டு. ஆனால் கந்தன் முருகன்ற பேர்கள் கிடையாது, சுப்பிரமணியங்கிற பேர். ஆனால் அந்த சுப்பிரமணியங்கிற பேரை நம்ம தமிழர்கள் நிறையா வச்சுக்கிறோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வேதாகமங்கள் யாகங்கள்லாம் நடக்கும்போது கடைசியில் முடியும் போது சுப்பிரமணியம் சொல்லித்தான் முடிப்பாங்க. சுப்பிரமணியத்து பேரில் தான் யாகத்தையே முடிப்பாங்க. அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவராக அங்கே வடநாட்டில் இருக்கிறார்கள். அந்த பேர்ல சுப்பிரமணியங்கிற பேர் நம்மளும் நிறைய வச்சிருக்கோம். அதுதான் நமக்கும் கந்தனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் அது சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. வடநாட்டில் முருகனை கும்பாடுறது இல்லை. வடநாட்டில் அவரை சுப்பிரமணியமா கும்பிடுறாங்க. இந்த கந்த புராணம் எப்படி வந்தது? ஸ்கந்த புராணம் என்று வடமொழியில ஒரு காப்பியம். ஸ்கந்த புராணம், அதாவது புராணங்கள் 18. அதுல 12 புராணம் சிவபுராணம், மற்றதெல்லாம் விஷ்ணு புராணம், திருமால் புராணம், பிரம்ம புராணம், சூரிய புராணம் இதெல்லாம் இருக்கும். இதுல ஸ்கந்த புராணங்கிற புராணம் தான் ரொம்ப பெரிய புராணம், ரொம்ப பாடல் அதிகமுள்ள புராணம். அந்த ஸ்கந்த புராணங்கிறது சிவரகசிய காட்டம். அதுலதான் அந்த சங்கர சங்கீதத்தில் சிவரகசிய காண்டத்துல தான் முருகனை பற்றி அந்த பாடல் பாடுவது சான்ஸ்கிரிட்ல. அதைத்தான் கந்த புராணத்தை தமிழ்ல பாடுன்னு சொன்னாரு. கந்த புராணம் எழுதப்பட்டது 12ஆம் நூற்றாண்டில். இப்ப பாருங்க, 12ஆம் நூற்றாண்டு இருந்தாங்க. 12ஆம் நூற்றாண்டுல தான் பெரிய புராணம் இருந்தது. 12ஆம் நூற்றாண்டுல தான் கம்பராமாயணம் இருந்தது. 12ஆம் நூற்றாண்டுல தான் கந்த புராணம் இருந்தது. இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. எல்லா புலவர்களும் 12ஆம் நூற்றாண்டை கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த 3 முப்பெரும் காப்பியங்கள் தோன்றது 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெரிய புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், இதுக்கு 2க்கும் நடுவுல கந்த புராணம். அதுதான் போற்றுதலுக்குரிய கந்தனுடைய கருணை. அதுதான் அந்த கருணையினாலதான் இதுல என்ன சொல்லலாம்னா, ஆணவ மலம் என்பது சூரபன்மனை குறிக்கும். 3 மலங்கள் நமக்கு உண்டு. ஆணவ மலம் என்பது சூரபன்மனை குறிக்கும். கண்ம மலம் என்பது சிங்கமுகாசனை குறிக்கும். மாயா மலம் என்பது தாரகனை குறிக்கும். ஞானம் என்பது வேல். ஞான வேல்னு சொல்றோம்ல, அதான் ஞானம் என்பது வேல். அந்த ஞானம் என்பது வேல் தான் கந்த புராணத்திற்கு முக்கியமானது. ஏன்னா அந்த சக்தி வேல் வச்சுதான் அவர் வெற்றி பெற்றதே. அந்த வேல் இல்லாம வேலவன் இல்லை. வேலவன்கிறதே இந்த வேல்ல இருந்து வந்த பேர் தான். வேலவன் சொல்றோமே, அந்த வேல்ல இருந்து வந்த பேர் தான் வேலவன். இதை அன்புடன் கந்த புராணத்தை ஓதுபவர்கள்
தீது இன்றி கந்தவேல் கருணையை பெற்று நோயின்றி நீண்ட நாள் வாழ்வார். இதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கந்த புராணத்துல சில பேர் சில ஆன்மீக கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக கூட்டங்கள் இருக்கு. திருக்குறள் மன்றம், திருக்குறள் கழகம், இங்கெல்லாம் கடைசியில் இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்கு, சங்கங்கள்லாம். அங்கெல்லாம் ஆன்மீக அமைப்புகள் தான். அது பேசி முடிக்கும் போது அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. வான்முகில் வளாது பெய்ய, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவில்லாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அப்படின்னு பாடுவாங்க. பாடிட்டே இருப்பாங்க. ஆனா அது எந்த கதையில வருது, எந்த புராணத்துல வருது ரொம்ப பேர் தெரியாது. அது கந்த புராணத்துல தான் வருது. அது கந்த புராணத்துல தான் வருது. ஏன் கந்த புராணத்துல வருது அது ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லைன்னா, கந்த புராணத்தை ஊன்றியவர்கள் படிப்பது இல்லை. பேசுவவரும் கந்த புராணத்தை விரிவாக முக்கியமானதை பேசுறது இல்லை. புராண கதையை பேசிட்டு போயிடறாங்க. முக்கியமான ஒரு அம்சமான கருத்துக்களை சொல்றது இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம போகுது. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க, கந்த புராண பாடல் சொன்னா ஆச்சரியப்படுவாங்க. அவங்க எல்லாமே பெரிய புராணத்துல வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பாடலாம் இல்லை, அது கந்த புராண பாடல். இதுல மேன்மைகள் சைவ நீதினு சொன்னாரு. ஏன் மேன்மைகள் சைவ நீதினு சொன்னாரு? ஏன் சாதாரணமா சொல்லல, மேன்மைகள் சைவ நீதி. எல்லா நீதிகளும் சைவத்தை நீதிதான் சொன்னார். சைவ சமயம், சைவ மதம் சொல்ல, சைவ நீதி, அவ்வளவுதான். இந்த கந்த புராணத்தை சில ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவங்க கருத்துரைகள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இந்த சைவ நீதியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சைவ சமயம் சொல்றது. சைவம் இருக்குது, இட் இஸ் நாட் அ ரிலீஜியன். சைவம் ஒரு மதம் அல்ல சொல்லிட்டாங்க. சைவம் இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். இது எப்படி வாழ வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுக்குறது. அந்த சைவத்தை சொல்லிக் கொடுத்ததுல முக்கியமான பங்கு கந்த புராணத்துக்கு. அதனாலதான் மேன்மைகள் சைவ நீதிங்கிற பாடல கந்த புராணத்தை வச்சாங்க. இன்னும் இந்த பாடலை திருப்பி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப உசிதமானது. அதுதான். எப்படி பார்த்தா, வான்முகில் வாழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இந்த உலகம் எல்லாங்கிற சொற்றொடர் பெரிய புராணத்திலையும் வரும், கம்பராமாயணத்திலையும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். உலகம் உவப்ப நக்கீரர் பாடுவார். இந்த மாதிரி இந்த உலகம் திருக்குறளையும் முதல் கடவுள் வார்த்தை கடைசியில் உலகம் தான் முடியுது. அந்த மாதிரி தான் நிறையா இந்த உலகங்கிற சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. இந்த புராணத்தின் அடிப்படை கருத்தை வாரியார் சுவாமிகள் சொல்றார். புராணத்தின் அடிப்படை கருத்து என்னன்னு அவர் என்ன சொல்றாரு? சுப்பிரமணிய அவதாரம் செய்தது, இங்க சுப்பிரமணியன் சொல்வார், கந்தன் சொல்ல மாட்டாரு. சுப்பிரமணியர் அவதாரம் செய்தது நோக்கம் அரக்கர்களை அழிப்பது மட்டுமல்ல, இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பதற்கும் அப்படின்னு சொல்வார். நான் கந்தவேல் கருணை அது இது கந்த புராணம்லாம் நிறைய எழுதினவர். அவருக்கு திருமுருக கிருவானந்த வாயார்னு பேர். நிறைய முருகனை பத்தி பேசிட்டே இருப்பாரு. மற்ற ராமாயணம் பெரிய புராணம் அப்புறம் பேசுவார். அப்ப இந்த கந்தவேல் கருணையை படிக்கிறவங்களுக்கு அவர் சுப்பிரமணிய அவதாரம் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய அவதாரம் ஏன் நடந்தது அப்படின்னா, அரக்கர்களை அழிப்பதற்கு மட்டுமல்ல, இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பதற்கும். ஏன்னா இந்திரனை கொண்டு விடுவாங்க, இந்திரனை காப்பாற்றணும், சிறையில் இருக்க இந்திரனையும் சயந்தனையும் காப்பாற்றணும். அது ரெண்டு கொள்கை அவருக்கு. அரக்கர்களை அழிக்கணும், இவங்களை காப்பாற்றணும். ஆக இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பதற்காகவும் தான் நடந்தது அப்படின்னு சொல்வார். அப்ப இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பதற்கு கந்த புராணம், கந்தனுடைய திருவிழாடல் பயன்பட்டது என்றால், அந்த கந்த புராணத்தை யார் படிக்கணும்னு சொல்றாரு? பெண்கள் அதிகமாக படிக்கணும். இப்ப புரியுதுங்களா நான் எங்க வரேன்னு? பெண்கள் அதிகமாக படிக்கணும். இந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்க பெண்கள் நிறைய இருக்கிறீங்க. பெண்கள் அதிகமாக கந்த புராணத்தை படிக்கணும். ஏன்னா கந்த புராணத்தை படிக்கும் பெண்களுக்கு திருமாங்கல்ய பாக்கியம் அதிகம் இருக்கும், தாலி பாக்கியம் அதிகம் இருக்கும், திருமாங்கல்ய பாக்கியம் அதிகம் இருக்கும். திருமாங்கல்ய பாக்கியம் அதிகம் இருக்கணும்னா இந்த கணவன்மார்கள்லாம் என்ன செய்யணும்? மனைவிமாரை பார்த்து கந்த புராணம் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே தூண்டுதலா இருந்து கூடவே உதவி செய்யணும்.
அவங்க அவங்க திருமாங்கல்ய பாக்கியம் அதிகமாக தான் உனக்கு நல்லது. அது சொல்ல மாட்டார் வாரியார், இதைத்தான் சொல்லுவார். கந்த புராணத்தை படித்த பெண்களுக்கு திருமாங்கல்ய பாக்கியம் அதிகம் இருக்கும், தாலி பாக்கியம் அதிகம் இருக்கும். இந்த ஜோசியம் கூட சொல்லுவான், கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்கணும், இந்த பொண்ணுக்கு தாலி பாக்கியம் இருக்கு, இந்த பொண்ணுக்கு இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஆக அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது கந்த புராணத்துல வந்ததுதான். சிவபெருமானும் முருகனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என பல பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அது கந்தபுராணம் சொல்லுது. சிவபெருமானும் முருகனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவர் தான். சிறையில் இருக்கும் சேந்தனையும் தேவர்களையும் தோற்றுவதற்கு வீரபாகு சிறையில் நுழைந்து அவர்களை பார்த்து சொல்றார். வீரபாகு அனுமன் தூது போன மாதிரி இதுல வீரபாகு தூது போறாரு. வீரபாகு அந்த சிறையில் இருக்க சயந்தன் இந்திரனுடைய மகன். இந்திரன் இந்திராணி எல்லாம் ஒரு மூங்கில் காடா வந்து சீர்காழியில அடைக்கலாயிட்டாங்க. இந்த நம்ம சீர்காழி தான் இங்க வந்து அடக்கமா மூங்கில் காடா இருந்து வனமாகி அங்க வந்துட்டாங்க. அப்ப திருப்பி சிவபெருமானை போய் பார்க்கறதுக்கு சிவலோகத்துக்கு இவர் போறாரு, இந்திரன் போறாரு. போகும்போது இந்திராணியை பாதுகாப்பா வைக்கணுங்கிறதுக்காக ஐயப்பனை கூப்பிடுறாரு. ஐயப்பனை கூப்பிட்டு, நீங்க தான் ஐயப்பா என் மனைவியை காப்பாற்றணும்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தளபதி வீரமா காலர்ங்கிறவர் அங்கேயே உட்காரு, இங்கேயே உட்காரு, பார்த்துக்க, நீ தான் பாடி கார்டு இந்த இந்திராணிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அயோமுகி வந்து இந்திராணி கடத்த வரும்போது தான் வீரமா காலர் அயோமுகிய கையை விட்டுறாரு. புரியுங்களா? ராமாயணத்துல சூர்பனை மூக்கறுத்தாங்க, கந்த புராணத்துல அயோமுகியோட கையை விட்டாங்க. அங்கே ராமனுடைய தங்க, இங்கே சூரபனுடைய தங்க. அது எவ்வளவு ஒத்து போகுது பாருங்க, ரெண்டும் இருவரும் காப்பியங்களும் ஒத்து போகுது. ஏன்னா ராமகாதையில அதனாலதான் கம்பன் வந்து முருகனை குறிப்பிட்டு சொன்னார். குன்று இந்த கொற்றனன்னு சொன்னது காரணமே அதுதான். இப்ப இவர் கந்தபுராணம் எழுதினாருன்னு சொன்னோம். இந்த கந்தபுராணம் எழுதினவரை போற்றி ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் தான் சம்பந்த சரணாலயர்னு பேரு. சம்பந்த சரணாலயர்னா சம்பந்தர் திருஞான சம்பந்தருடைய அவரை குருவாக நினைத்து குருமகானா நினைத்து வழிபடுவர் சம்பந்த சரணாலயம் பேர் வச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே சம்பந்தர் சரணாலயம் ஒருத்தர் இருந்தார். ஆனா இப்ப நான் சொல்ல போற சம்பந்த சரணாலயம் அவர் இல்லை. இப்ப கலிகாலத்துல இந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால நிறைய பேர் சம்பந்தர் சரணாலயம் பேர் வச்சுக்கிட்டாங்க. சம்பந்தர் மீது அதிக பற்று. சம்பந்தர் மீது ஏன் அதிக பற்று? சம்பந்தர் சரணாலயம் ஏன் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க? ஏன்னா முருகனின் அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். முருகனுடைய அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். முருகனின் அருளொளியை பூர்ணமாக பெற்றவர். அதுக்கு ஒரு பாடலே உண்டு. அந்த பாடல் வந்து ரொம்ப பேருக்கு தெரியுதான்னு தெரியல. பார்வதி தாய் பெற்றெடுத்த பழனி முருகன் தான். பார்வதி தாய் பெற்றெடுத்த பழனி முருகன் தான் சீர்காழி பதியிலே வந்துதான் திருஞான சம்பந்தனாய். தேம்பி அழுதனால் சிவஞான பாடல் வந்தால் திரிவர சுந்தரியால். தோடுடைய செவியன் தொடங்கிட்டு தொடர்ந்து இசைநாதம் முழங்கிட்டு. அதுதான் அவரு முருகப்பெருமானுடைய அருளால கிட்டத்தட்ட முருகன் தான் இங்க வந்தாருன்னே பேசிடுவாங்க. அவர் தான் இங்க வந்தாரு. அப்ப ரொம்ப பேரு முருக கடவுளுக்கு அடிமைன்னு வச்சுக்கிறத விட சம்பந்தருக்கு அடிமை, சம்பந்தர் சரணாலயம், அவருக்கு சரணாலயம் அப்படின்னு பேர் வச்சான். அதுல போன நூற்றாண்டுல சம்பந்தர் சரணாலயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா வடநாட்டுக்கு போய் வடநாட்டுல இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் கந்த புராணத்தை பேசினார். புரியுதுங்களா? கந்த புராணம் எங்க போயிருக்கு பாத்தீங்களா? கந்த புராணத்தை வடநாட்டுல போய் தமிழ்ல பேசினா எவனுக்கு தெரியும்? இந்தியிலையும் பேசினாரு, சில இடங்கள்ல ஆங்கிலத்திலையும் பேசினார். போன நூற்றாண்டு நடந்தது சம்பந்த சரணாலயம். அவர் என்ன கந்த புராணத்தை எழுதின நான் சிவாச்சாரியரை பத்தி ஒரு பாடலை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான பாடல். அவர் சொல்றேன் பாருங்க. போதமுரு சூதமுனி போன்ற கந்த புகழ்கடலில் படிந்ததன் கட்பொருள் தனை மேதகு புனருந்தி வினயம் உய மெய்துயர் பிறவி என்னும் வெம்மை தீர தாதவில் பூரம் புடைக்காஞ்சி குண்டில் ஏறி சலதியும் நினைக்க செந்தமிழ் ஆன
காதன் மழை பொழிந்து அருட்கொண்டலான கச்சியப்பன் இருபாதும் உச்சி வைப்போம். இந்த கச்சியப்பனுடைய பாதத்தை எடுத்து என் உச்சியில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியோட பாதத்தை என் தலையில வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. யார் சொல்றா? சம்பந்த சரணாளி, முருகன் மீது தீவிர பற்று கொண்டவர். அதுதான் கந்தபுராணம் எழுதிய ஆசிரியர் கிடைச்ச பெரிய மிகப்பெரிய பரிசு. இன்னொரு புலவர், பெரும்புலவர், மதுரை கந்தனை இணைக்கக்கூடிய புலவர், அவர் பாடியிருக்கார். சிவகுமாரனின் தம்பியும் தூதனுமாகிய வீரபாகு, நான் தான் சிவபெருமான் கந்தவேளாக முருகனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளார், அச்சமின்றி இருங்கள், வெற்றி நிச்சயம் என்றான். உன் சிறையில் இருக்கும் பிரமனின் குறையும் திக்கும் என்றான். சிறைச்சாலைக்கே போயிடுறாரு அவர் வீரபாகு. தூது போக சொன்னார் வீரபாகு. வீரபாகு தூது போறதுக்கு முன்னால சயந்தனும் பிரம்மனும் அடைபெற்றிருக்க சிறைச்சாலைக்கே போயிடுறாரு. சிறைச்சாலைக்கு போய் அவங்க தேர்தல் சொல்றாரு, முருகன் வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க. அந்த பாடல் தான் தன்னிகர் இன்றி மேனாய் தற்பர ஒளியா யாரும் உன்னரும் பரமாய் நின்று ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் நின்று கந்தன் என்னும் ஊர் பெயரும் மாற்றி யாவரும் காண வந்தான். சிவபெருமான் தான் கந்தனா வந்தான்னு சொல்லிட்டார். உன்னரும் பரமாய் நின்ற பரம்பொருள் யாரு? சிவபெருமான். பரமாய் நின்ற ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று வந்தான். பங்கைய முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு எங்கடம் பெருமான் போந்த ஏதுமற்ற எண்ணெய் எனில் செங்கன்மால் உந்தி புதித்த சிறுமையும் மகமான. இந்த சிறுமை பண்ணா செங்கன்மால் முந்தியில் உதித்த பிரமன் ஒரு சிறுமை பண்ணான். அந்த சிறுமையும் ஒரு மன்னிச்சிருவாரு. என்ன சிறுமை பண்ணான் பிரமன்? அவர் சிவபெருமான் யோக நிலையில் தவ நிலையில் இருந்துட்டாரு. அவர் தவ நிலையில் இருந்துட்டாருன்னா எப்படி முருகப்பெருமானை உற்பத்தி பண்ண முடியும்? அதனால பிரம்ம என்ன பண்ணா, அவன் தம்பி மன்மதனை கூப்பிட்டு, நீ போய் சிவபெருமான் மீது உன்னுடைய பஞ்ச புஷ்ப அம்புகள் இருக்கு இல்லையா, அந்த மலர் அம்புகளை அவர் மேல எழி அவர் கண் விழிச்சு, மன்மதன் யாரு? காம உணர்ச்சி தூண்டக்கூடியவன். நீ சிவபெருமானுக்கு இந்த காம உணர்ச்சியை தூண்டணும், அவர் கண் விழிக்கணும். கண் விழிச்சா தான் அவருக்கு காமம் வந்தா தான் பார்வதியோட இணைந்து இந்த இது முருக அவதாரம் நடக்கும் அப்படின்னு சொன்னான். இவன் போய் அம்பை போட்டான். அவரு மன்மதன் எரிச்சிட்டாரு. ஏன் எரிச்சிட்டாரு? மன்மதனை ஏன் எரிச்சாரு? அவரை கல்லால் ஒருவன் அடித்தான், சொல்லால் ஒருவன் அடித்தான், கால் செருப்பால் ஒருவன் வீழ்த்தான், கை கோடாரியால் ஒருவன் வெட்டினான். இவ்வளவு இடைஞ்சல் பண்ணவங்களெல்லாம், தகராறு பண்ணவங்களெல்லாம் அவரை அடியாடுகளை ஒத்துக்கிட்டார். கல்லால் அடித்தவன் சாக்கியன் ஆயினார், சொல்லால் அடித்தவன் நக்கீரன், செருப்பால் வைத்தவன் கண்ணப்பன் ஆயினார், கை கோடாரியால் வெட்டினவன். நீங்க திருநெல்வேலி கோயிலோட ஸ்தல புராணத்தை படித்து பார்த்தா தெரியும். அதை பற்றி தான் இருக்கும். அது கை கோடாரியார் சிவலிங்கத்தை வெட்டிட்டான் ஒருத்தர். அவன் காண்டிவன் வில்லால் அடித்தான், காண்டிவன் அவன். இவங்களெல்லாம் மன்னிச்ச அடையாளங்களை வைத்துக்கிட்டார். மன்மோகனை மாத்திரம் இவனை மாத்திரம் ஏன் எரிச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கல்லால் அடிச்சவன் மூச்சு, கால் செருப்பால் மூச்செல்லாம் பக்தியோட செஞ்சான், அதை ஏற்றுக்கிட்டார் அவர். ஆனா இவன் பக்தி இல்லாமல் அவருடைய மனதை கெடுக்கும் நினைச்சா எரிஞ்சான், அதனால எரிச்சிட்டார். அப்படி சிறுமையை ஏற்படுத்தியவன் இந்த பிரமன். மன்மதன் சாருக்கு உண்டான சிறுமையை ஏற்படுத்தியவன் பிரமன். இந்த பிரமனுடைய சிறுமை, அவனும் ஜெயிலில் இருக்கான். இந்த சிறுமையும் மறந்து, தன் தந்தைக்கு இவன் செய்த சிறுமையும் மறந்து மன்னித்து இவனுக்கு வாழ்வு கொடுப்பார், சிறையிலிருந்து மீட்டெடுப்பார், கந்தவேல் வருகிறார்னு சொல்றான். அப்ப பாருங்க, அறக்கரையில மாத்திரம் இல்லை, தன் தந்தைக்கு இழிவுபடுத்திய, தந்தையின் தவத்தை கெடுத்த ஒருவனையே மன்னிக்கிறார், மன்னிச்சவனுக்கு அருள் புரிகிறார். அதுதான் கந்தவேல் கருணை. நீங்க உங்களெல்லாம் எனவே சிவன் சிவகுமாரனா வருகிறார் என்று சொல்லிவிட்டான். வீரமிகு அனுபவ படத்தில் அவரது தூது சொன்ன விதம் சிறப்பானது. நான் சொல்லும் புத்திமையில் சூரபர்மன் திருந்த மாட்டான், ஆனால் முருகவேலின் மேலினாட்டான் அவன் திருந்துவான் என்று நினைத்தார். போறார், வீரமகேந்திரன் போய் பார்க்கிறார். வீரபாகு தேவர்னு சொல்லுவாங்க. பார்க்கிறார், இவ்வளவு அழகிய வீரமுகம் எவ்வளவு இருக்கு,
வீர மகேந்திரபுரி இவ்வளவு அழகா அருமையா இருக்குது. அப்படித்தான் அனுமன் நினைச்சான் ராமாயணத்துல. இலங்கையை பார்த்தோன்னே எவ்வளவு அழகான நாடு, எவ்வளவு அழகான அரண்மனை, இதெல்லாம் பாழா போக போகுது, இந்த பயலுக்கு புத்தியே இல்லையே அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரி இவனும் நினைச்சான், எவ்வளவு அழகான வீர மகேந்திரபுரி, எவ்வளவு அரண்மனை, எவ்வளவு மக்கள், எல்லாம் நல்ல செழிப்போட இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சாக போறாங்களே, இவங்கெல்லாம் போக போறாங்களே, இவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு நினைச்சாரு. அப்ப நினைச்சதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கந்தபுராணம் சொல்லுது. வீரபாகு தேவர் என்ன நினைச்சாரு கந்தபுராணத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மெய்ச்சோதி தங்கு சிறு கொல்லி தன்னை விறகின்மை கொண்ட கூறுகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தன்னில் உய்த்து மாண்ட கதை போல அச்சோ வன எனப்பட இமையோட ஈண்டு சிறை வைத்த பாவம் அதனால் இங்கு சூரபன்மன் முடிவெய்து நாளை இதற்கு ஐயம் இல்லையே. இந்த தூக்கலாங்குருவி கூடு கட்டி இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த தூக்கலாங்குருவி கூட்டுக்குள்ள குஞ்சுகள் இருக்கும். இந்த குஞ்சுகளுக்கு இரவுல வெளிச்சம் பண்ணுங்கிறதுக்காக இந்த தூக்கலாங்குருவி என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டு வாசல்ல யாரோ ஒரு பெண்மணி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா வீட்டுக்குள்ள சமையல் பண்ண மாட்டாங்கல்ல, வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு கங்கு, அந்த தீ நெருப்பு இருக்க அதுல இருந்து ஒரு கங்கு எடுத்துட்டு போய், அதுதான் மின்மினி பூச்சின்னு நான் நினைச்சுக்கிச்சு. அதை எடுத்து கொண்டு போய் கூண்டுக்குள்ள வச்சிருச்சு. அந்த கூண்டுக்குள்ள வச்சதுனால அந்த கூண்டெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போய் தூக்கலாங்குருவி குஞ்செல்லாம் செத்து போச்சு. அந்த மாதிரிதான் இவன் தேவர்கள் என்ற விண்மினி பூச்சி என்று நினைச்சு அந்த தேவர்கள் என்ற நெருப்பு பூச்சியை எடுத்து வந்து இப்ப வீரமகேந்திரபுரியில வச்சிருக்கான். அதை அழிக்கிறதுக்கு அவர் வரப்போறாரு. இது அநியாயமா இருக்கு, இப்படி ஒரு அருமையான வீரமகேந்திரபுரி கெட்டு போகுது அப்படின்னு புலம்பலாம். அதுதான் கட்சியப்பட்டு எழுதுறாரு. என்ன பாருங்க, ஒரு மரம் உள்ளவன், வீரம் உள்ளவன், எதிர்நாட்டரசன், அவங்க கூட இந்த நாடு கெட்டு போதே பரிதாபப்படுறான். அதுதான் கந்தன் கருணை. கந்த புராணத்தில் வர்றது அதுதான் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இப்போ நேரடியா தூதுக்கு வந்துடுறாரு. தூதுக்கு வந்தா அவன் உயர்ந்த சிம்மாசனம் உட்காந்துருக்கான் சூரபன்மன். இவர் முன்னால் நிற்கிறதுக்கு இவர் யோசிக்கிறார். இந்த பையன் முன்னால் நம்ம நிற்கிறதா, நம்ம யாரு? கந்த கடவுளுடைய தூதுவன், இவன் ஒரு அரக்கன், இவன் முன்னால் நம்ம நிற்கிறதா, நின்னா தூது உரைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரிதான் அனுமன் நினைச்சான். அது கம்பர் சொல்ல மாட்டாரு, வேற ராமாயணத்துல வரும். அனுமன் என்ன செய்வான், வாழை சுத்தி வாழை பெருசாக்கி அந்த வாள் மேல உட்காந்து ராவணனுக்கு மேல உட்காந்துரும் உயரத்துல. இப்போ வேற என்ன நினைச்சாரு, முருகவேலை நினைக்கிறார். கந்தனை கவலைகள் தீரும் சொன்னல, கந்தனை நினைக்கிறார் கவலைகள் தீரணுமே. இந்த மாதிரி அவன் மேல உட்காந்துருக்கான், நான் கீழே நின்று பேசுறதா, பெருமானே நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னோன்னு அவர் கேட்ட உடனே ஒரு ரத்தன சிம்மாசனம் பறந்து வந்து வீரபாகு அரண்மனைக்கு முன்னால. அப்படி அவன் உயரமா உட்காந்துருக்கான் சூரபன்மன், அவனுக்கு முன்னால் இந்த சிம்மாசனம் வருது. இந்த உயரமான சிம்மாசனத்தில் ஏறி இவர் உட்காந்துக்கிறார். இந்த சிம்மாசனம் சூரபன்மன் சிம்மாசனத்தோட உயரமா இருக்கு, நவரத்ன சிம்மாசனம். அதை எழுதுறாரு, அதை கந்தபுராணத்தில் எழுதுறாரு. என்னம்மா எழுதுறாரு பாருங்க. இணைய துண்ணியே ஆறுமுக பண்ணவன் இருதால் நினையும் எல்லையில் ஆங்கவன் அருளினால் நிசையில் தினகர தொகைன சூரிய 1000 கோடி, தினகர தொகை 1000 கோடி சேர்ந்தென்ன கனகமாமணி தவிசி ஒன்று போந்து கடித நித்திலப்படும் பந்தரும் சிவிகையும் நெறிய முத்தமிழுக்கு ஒரு தலைவனா மதுரைக்கு முதல் உயர்ந்த வாரண குமாரவேல் சீரனுக்கு உதவினார். எங்க ஒன்று பேசுறாரு பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு முத்து பல்லக்கும் சிவிகை இதெல்லாம் பெருமான் கொடுத்தாரு. தமிழ் முதல்வன் சொல்றார், தமிழ் முதல்வன். ஆமா, முதல் திருமறை பாடினது அவர் தானே. தமிழ் முதல்வனுக்கு சிவபெருமான் கொடுத்தார். அதே மாதிரி கந்தவேல் தன்னுடைய தூதுவனுக்கு நவரத்ன சிம்மாசனத்தை அமைச்சாரு அப்படின்னு பாடல் எழுதுறார். அப்ப சிவபெருமானையும் கந்தவேலையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற எழுதுறாரு. அப்பதான் சொல்றான், வீரபாகு சொல்றான் அவன்கிட்ட, புரந்தரன் குறை அயன் முதலிய அமரதம் புண்மை வருந்தும் வானவர் சிறையெல்லாம் நீக்கி மற்றவர் திருந்து சொல்லிடு உதவர் வான் சென்னிமாநகர் வந்து திருந்து ஆதியாம் பண்ணவன் அடியேன். செந்தில்மாநகரம் வந்திருக்கிறாரு, சிவபெருமான மறுபரப்பாக செந்தில்மாநகர் வந்திருக்கிறாரு. அவருடைய தூதுவன் நான் என்ன சொல்றேன்னு கேட்கலாம். என்ன தைரியம் பாருங்க. அவன்கிட்ட போய்விட்டு அவன் இடத்துல போய் அவனுக்கு முன்னால பெரிய ஆசனம் போட்டு அமர்ந்துட்டு, இப்போ நீ என்னடா சொல்ற போற, அவர் வராரு உன்னை கொள்றதுக்கு, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கலாம்.
அப்ப எவ்வளவு அறிவு இருக்கணும், எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், அதுதான் வள்ளுவர் சொன்னாரு. தூதுரைப்பாருக்கு என்ன இருக்கணும்? அன்பு, அறிவு, ஆற்றல், சொல்வன்மை, இம்மூன்றும் தூதுரைப்பாருக்கு இன்றியமையாது. அதுதான் இருந்துச்சு அவங்ககிட்ட. அதான் ஆக இது மார்க்கண்டேய புராணமும் சொல்றாங்க. கந்த புராணத்தை மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேயன் எப்படி இருந்தாரு, என்ன இருந்தாரு, அதெல்லாம் சொல்றாரு. இதுல இந்த பிரம்மன் பிரம்மனை தலையில் கூட்டியதை கந்த புராணத்தில் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, பிரம்மன் வாசல்ல பாலகனா சின்ன குழந்தையாக முருகன் இருக்கிறாரு. எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு சிவபெருமானை சந்திக்க போறாங்க. இவர் பாலகன் அந்த கைலாசத்துல முனையில வெளியே உட்காந்துருக்காரு. எல்லாரும் இவருக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போறாங்க. இவன் மட்டும் வணக்கம் சொல்லாம போனா இவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஏடா உனக்கு நீ என்ன வேலை பண்றேன்? நான் படைப்பு தொழில் பண்றேன். படைப்பு தொழில் பண்றேன்னா பிரணவ பொருள் என்னன்னு கேட்டாரு. ஏன்னா பிரணவத்தை வச்சுதான் நீ படைப்பு தொழில் பண்ணணும். பிரணவ பொருள் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதுதான் கந்தர் கலிவன்பா பாடுவது பாருங்க. படைப்பு தொழிலை செய்யும் உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை என்று சொல்லி பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். இதை கந்தர் கலிவன்பா இப்படி சொல்கிறது. உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றில்லையால் சிட்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முயந்து குட்டி சிறையிட்ட கோமானே என்று கந்தனை போலுவது கந்தர் கலிவன்பா. அதான் நான் அப்பவே சொன்னேன், ஏகப்பட்ட புலவர்கள் முருகனை பாடியிருக்கிறாங்க. நிறைய பேர் பாடியிருக்காங்க, ஏகப்பட்ட பேர். அதெல்லாம் சொல்லி மழையாது. தொல்காப்பியத்திலிருந்து கடைசி வரைக்கும் சங்க இலக்கியத்திலாம் நிறைய பாடியிருக்காங்க, நிறைய பாடியிருக்காங்க. உதித்தன உலகம் என்பதால் கந்தனை நினைக்க கவலைகள் இல்லை. இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், சில இதை சொல்லிட்டோம். ஆனால் கந்த புராணம் உருவான கதையை சொன்னாதான் அது கந்த புராணம் பேசுறதுக்கு அடையாளம் தான். கச்சேப்ப சிவாச்சாரியார் கனவுல திகட சக்கரம் சமூகம் அந்த முதலடியை கொடுத்து கந்த புராணத்தை பாடுன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், முதலடி வேற கொடுத்துட்டாரு. சரி, முருகன் கொடுத்த முதலடி எழுதித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஏறெடுத்து ஓலையில திகட சக்கரம் எழுதுறாரு. எழுத்தாணி தன்னால எழுது, மற்ற வார்த்தைகள்லாம் எழுதிட்டே போகுது. இப்படியே அவர் எழுதி தினசரி 100 பாடல்கள் எழுதினார். கந்த புராணம் நிறைய பாடல்கள், 100 பாடல்கள் எழுதி அது என்ன பண்ணுவாரு, அந்த கருவறையில கொண்டு வச்சிருவாரு. இவர் தான் அர்ச்சகர். கருவறையில வச்சு எழுத்தாணியும் ஏடையும் வச்சிருவாரு முருகப்பெருமான் அடியில. கதவை போட்டுட்டு போயிடுவாரு. மறுநாள் காலையில பார்த்தா அந்த ஓலைச்சுவடிகளில் சடங்குகள் திருத்தப்பட்டு இருக்கும். ஓலைச்சுவடி திருத்தப்பட்டு இருக்கும். இதை சற்றே பின்தோக்கி பாருங்கள். மாணிக்கவாசக பெருமானுக்கு திருக்கோவையாரையும் திருவாசகத்தையும் யார் படியெடுத்தாங்க எழுதினாங்க? சிவபெருமான் தான் ஒரு முனிவராக எடுத்தார். அது மாதிரிதான் இங்கே நடந்தது. அவர் திருத்தினார். திருத்தியதை பார்த்தோன்னா இது முருகன் திருத்திருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எல்லா பாடலையும் முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 பாடல் இருக்கும். முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இது அரங்கேத்தனம் அப்படின்னு போனார். அங்கே காஞ்சிபுரத்துல புலவர்கள் பேரவை உண்டு. அங்கேதான் யார் எழுதினாலும் அரங்கேற்றுறதுக்கு அங்கேதான் போகணும். அங்கே போனார். இந்த மாதிரி நான் கந்த புராணம்னு ஒரு புராணம் எழுதியிருக்கேன், அதை அரங்கேற்றணும், அதை நீங்கள்லாம் ஆதரிக்கணும் சொன்னார். அப்போ அங்கே இருந்த தலைவர் சரி சொல்லுங்க என்ன திகட சக்கரம் செம்மோகன் 5 ஆரம்பிச்சார். திகட சக்கரம்னா என்ன சொல்றீங்க, என்ன பொருள் சொல்றீங்கன்னு கேட்டார் தலைவர். திகழ் தசக்கரம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, திகட சக்கரம் திகழ் சதக்கரம்னு உணர்வதற்கு தொல்காப்பியத்திலேயோ வீரசோழியத்திலேயோ தொல்காப்பியத்திலேயோ அகத்தியத்திலேயோ விதி இல்லை. அதனால நீங்க சொல்றது தப்பு, இந்த முதலடியே தப்பு. அதனால இது அரங்கேற்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்க வேற திருத்தி எழுதிக்குவாங்க. அப்ப இவர் கெஞ்சி கூத்தாடி சொன்னாரு, இந்த திகட சக்கரங்கிற முதலடி என்னுடைய முதலடி இல்லை, முருகன் தந்த முதலடி. முருகன் தந்த முதலடியா? அப்ப அந்த முருகனே பதில் சொல்லிட்டு போய் அப்படின்ட்டாங்க. அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப என்னவோ கதை விடுறாரு, பொய் சொல்றாரு, முருகனாவது இவருக்கு முதலடி கொடுக்கறதாவது கனவுல சொல்றதாவது அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா அப்ப அந்த முருகனே பதில் சொல்லிட்டு போ அப்படின்ட்டாங்க. அரங்கேற்ற முடியாது. இவர் வழக்கமா முருகனை கும்பிட்டுட்டு பூஜை விட்டு வந்தோடனே வீட்டுல படுத்தோடனே கொஞ்சம் தூங்கிடுவார் வழக்கமா.
அன்னைக்கு தூங்கவே இல்லை, முடிய முடிச்சுக்கிட்டே இருக்காரு. மனசு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. முருகா, நீ சொன்னது தானப்பா நான் எழுதுனேன், இவங்க இல்லைன்னு சொல்றாங்க, நான் என்ன செய்யட்டும், நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே படுத்திருக்காரு. அப்ப மீண்டும் அவர் கனவில அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுறாரு. தூங்கினோன்னு ஒரு கடவுளுக்கு முருக கடவுள் வந்து, பச்சையப்பா கவலைப்படாத, இந்த முதலடிக்கு அது விளக்கம் கூறுறதுக்கு சோழ நாட்டிலே வீர சோழியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இதற்கு விதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியை வந்து நாளை நாமே வந்து உரைப்போம், நீ கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு வந்து சொல்லிட்டாரு, முருகப்பெருமான் வந்து இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு பலபடியும் அரங்கேற்றத்துக்கு வந்து உட்காந்துட்டார். அப்பதான் ஒரு மாணவன், ஒரு 15-16 வயசு உள்ள பையன் வந்து வீர சோழியங்கிற அந்த சோழ நாட்டு வீர சோழியங்கிற இலக்கண நூலை கொடுத்து அதில் 12ஆம் பக்கத்தில் இருக்க விதியை சொல்லி காட்டி, சரிதானா, இது திகட சக்கரம் புணர்றதுக்கு வழி இருக்காதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டான். அதை படித்தோன்னா, ஆமாமா இது வீர சோழியம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது சரிதான், அவர் பண்ணது சரிதான், நீ யாரப்பான்னு கேட்டாங்க. நீ யாரப்பான்னு கேட்டோன்னா அவர் திடீர்னு மறைஞ்சார். திடீர்னு மறைஞ்சோட தான் தெரிஞ்சு, ஐயோ வந்தது முருகப்பெருமான்ல வந்திருக்காரு அப்படின்னு தான். ஐயோ நீ சொன்னதெல்லாம் சரியானப்பா, முருகப்பெருமான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, அவர் தான் முரடி கொடுத்துருக்காரு, நாங்கள் தெரியாதனமா சொல்லிவிட்டோம், நீ முருகனின் அருளற்ற புலவனா, நீ சாதாரண அர்ச்சகன் நினைச்சோம், நீ ஒன்றும் பெரிய தமிழ்ல பாண்டித்யம் பெற்றவன் இல்லையே, எப்படி உன்னால முடிஞ்சு, ஐயோ நீ முருக கடவுளுடைய பக்தன் அப்படின்னு எல்லாரும் எழுந்து அவர் வணங்கினார்கள். அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக அந்த அரங்கேற்றம் நடைபெற்றது. அதனாலதான் கந்த புராணத்தை நமது சொந்த புராணம் என்று சொல்லிக்கிறோம். சொந்த புராணம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அதுதான், என்றா முருக கடவுள் தமிழர்கள் தமிழ் கடவுள். வடநாட்டில் சுப்பிரமணியம் நிறைய இருக்கு, இங்கேயும் சுப்பிரமணியன் பேர் இருக்கு. அதே கந்த புராணத்தில் சொல்லும்போது வாரியார் சுப்பிரமணியன் சொல்லுவாரு. ஆனா கந்தன், முருகன், வேலன், விடுவன், செவ்வேல் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பேர் தான் பிடிச்சது, அந்த பேர்ல தான் கூப்பிடுவாங்க. அதனால கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் அல்ல, தேவையில்லாத அவர் வந்து என்ன செய்யணும் அவர் செய்வார். நம்ம பிரார்த்தனை மட்டும் பேசாம இருக்க வேண்டியதான். முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீ உனக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுருவாரு, அது கண்டிப்பா செய்வார். அப்படி செய்தவர்கள் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப முக்கியத்துவம். பாம்பன் சுவாமிகளுக்கு அவரு ஒரு தடவை சென்னையில நடந்து போகும்போது குதிரை வண்டி காலில் ஏறிடுச்சு. அதனால ஆஸ்பத்திரியில, ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாரு. மருத்துவரெல்லாம் இவர் காலை எடுத்தான ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, புறையோடி போச்சு அப்படின்னு. டெட்டனஸ் எல்லாம் அப்ப தெரியாது, இப்பதான் இந்த நூற்றாண்டுல தான் டெட்டனஸ் தெரியும், கால் எடுக்கணுட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு, முருகா என் கால் எடுக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, கால் எடுத்தா நான் எப்படி வந்து உன் கோயிலுக்கு நடந்து வந்து எப்படி உன்னை பிரார்த்தனை பண்ண முடியும், இந்த கால் எடுக்கிறத தடுத்து நிறுத்த மாட்டாயா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டே படுத்தாரு. மறுநாள் காலையில ஒரு சின்ன பையன் வந்து, தாத்தா எந்திரி போலாம், உனக்கு காலெல்லாம் சரியா போச்சு, கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டே போயிட்டான். அது முருகப்பெருமான் தான். இதே பாம்பன் சுவாமிகள் வந்து தவம் செய்யும் போது புத்து மூடிடுச்சு. அவரை புத்து மூடிச்சுன்னா எல்லாரும் என்ன செய்யணும்னு தெரியல. அவருடைய தொண்டர்கள் தான் புத்து முடிச்சுன்னு நினைச்சும் போது ஒரு மாணவன் வந்து புத்த உடைச்சு, ஒரு 16 வயசு மாணவன் புத்த உடைச்சு, தாத்தா எந்திரி இந்த கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டான். அதான் முருகப்பெருமான். அது முருகப்பெருமான் தான் வந்தார். அவர் தான் சொல்றாரு, அவர் தான் வந்தாரு. அப்ப பேசும் சக்தி அவருக்கு இல்லை, அந்த தவம் பண்ணா பேசும் சக்தி போயிடுச்சு. பேசும் சக்தி போயிடுச்சுன்னு எழுதி காட்டினாரு. வந்தது முருகன் தான் நினைக்கிறேன், எனக்கு பேசும் சக்தி வரணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும்? முருகன் தான் திருஞான சம்பந்தராக வந்தான் நாட்டுல. அதனால பெரிய புராணத்தில் இருக்கிற சம்பந்தருடைய, திருஞான சம்பந்தருடைய பாடல்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வந்து எழுதி காட்டினார். எல்லாரும் கோரஸா ஒரே குரல்ல பெரிய புராணத்தில் இருக்கிற திருஞான சம்பந்தர் பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. அவங்க பாட திருஞான சம்பந்தர் பாடல் பாட 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 அவருக்கு பேச்சு வந்து நல்லா இருக்கு, நானும் சேர்ந்து பாடுறேன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய
நிறைய இருக்கு முருகனுடைய திருவிழாடல். இந்த திருவிழாடெல்லாம் சொல்லிட்டே இருந்தா நேரம் போறது தெரியாது, உங்களுக்கு நேரம் போது தெரியாது, எனக்கு நேரம் போது தெரியாது. ஆனாலும் ஒரு நேரத்தோட ஒரு கடைத்தை சொல்றது, ஒரு ஒரு கருத்தை சொல்றதுதான் சரி. ஒரு நேரம் தவறி சொல்றது சரிப்படாது என்று சொல்லி கந்த புராணத்திலே வாழ்த்து பாடல் ஒன்று இருக்கு. அந்த வாழ்த்து பாடல் இறுதியாக அவர் சொல்லக்கூடிய வாழ்த்து பாடல், அது முதல்ல நான் சொன்னது அது வந்து எல்லாத்துக்கும் சொன்ன இது. ஆனா கந்த புராணத்தில் வாழ்த்து பாடல் கடைசியாக அவர் சொல்ற வாழ்த்து பாடல். அந்த வாழ்த்து பாடலோட நாமும் விடைபெறுகிறோம். இந்த பாடலை சொல்லி, ஆறேழு தளந்தோல் வாழ்க, ஆறு முகம் ஆக, வெப்பை கூறுசை தனியேல் வாழ்க, குக்குடம் ஆக. குக்குடம்னா சேவல், கோழி. குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, மஞ்சைனா மயில், செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தென் அணங்கு வாழ்க, தெய்வ மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஆக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்த அடியார்கள் அத்தனை பேருமே வாழ்க சீர் அடியார்கள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சிவாய நமகையா. திருவடி வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க உங்களோட சொற்பொழிவு, ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நிறைய கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. கந்தபுராணம் மட்டும் சொல்றீங்கன்னு பார்த்தேன். கந்தபுராணம், கந்தர் கலிவெண்பாவா? ஆமா, கந்தர் அலங்காரம் அந்த ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பாலையும் பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது வான்மிகில் வழாது பெய்க அந்த பாடல் எதுல இருக்கு அப்படின்றத இன்னைக்கு விளக்கத்தோட இருக்கு. கந்தபுராணத்துல இருக்கிற பாடல் நிறைய அடியா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன இன்னைக்கு கருத்து வந்து நல்லா அருமையா இருந்தது. அந்த பாடல் ரொம்ப பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க, அது எந்த இருக்குன்னு தெரியாம பாடிட்டு இருக்காங்க. நாங்க முடிக்கக்குள்ள அந்த 2 பாடல் பாடிதாங்க எப்பயுமே முடிப்போம். ரொம்ப நல்லது. அதாவது வேல் தான் எல்லாருமே வழிபாடு. அதாவது வேல் பத்தி வாரியார் சுவாமி கூட எப்படி சொல்றாருன்னா, வெற்றி பாக்கியம் சொல்வதே வேல் அப்படின்னு. ஆமா, வாரியார் சொன்ன அந்த வேலையும் பத்தி எடுத்து சொன்னீங்க. அதாவது இந்த சிறப்பு வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த மகாபாரத அந்த ராமாயணமும் கந்தபுராணமும் ஒரே இதுல ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த கருத்தெல்லாம் நிறைய எடுத்து சொன்னீங்க. இதுல யாரு ராவணனுடைய யாரு, அவருடைய தங்க சூர்பனகை, அந்த மாதிரி சூரபத்மனுடைய தங்கி, அது மாதிரி நிறைய ஒப்பிட்டு வந்து நிறைய எடுத்து விளக்கம் நிறைய கொடுத்தீங்க. நிறைய முருகனுடைய கருணை தான், எல்லாமே முருகனுடைய கருணை தான் அவங்கள வந்து அழித்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு என்ன சொல்றது வணங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் முருகப்பெருமான், அவருடைய கருணை என்று அப்படி எடுத்து சொன்னீங்க. அந்த ஏன் அப்படி நடந்ததுன்னா, இந்த நன்றி மறந்துட்டதுனால்தான் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடந்தது என்று அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்கயா. அப்புறம் கந்தபுராணம் நிறைய சமயம் நமக்கு வந்து கந்தபுராணம் வந்து ஒரு சொந்த புராணம் அடிக்கடி சொல்லுவாங்க. தமிழ் கடவுளுக்கு நிறைய பாடல்லாம் அதிகமா இருக்கு. பாம்பன் சுவாமியில கூட 6666 பாடல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய எடுத்து சொன்னீங்க. வடநாட்டுல கூட இந்த சுப்பிரமணியன் எப்படி வழிபாடு, அவங்களை எப்படி பண்றாங்க, அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்கயா. அதாவது 18 புராணங்கள்ல 12 புராணம் சிவத்தை பத்தியும், கந்தபுராணம் வந்து மிகப்பெரிய ஒரு புராணமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது 12ஆம் நூற்றாண்டில தான் பெரிய புராணம் கந்தபுராணம், கம்பராமாயணம் 3மே முப்பெரும் காவியம் இயற்றப்பட்டது 12ஆம் நூற்றாண்டுல அப்படின்ற அந்த விளக்கம் எடுத்து சொன்னீங்க. அந்த மேன்மைக்குள் சைவ நீதி, அது நல்லா உண்மையில ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. சைவம் ஒரு மதம் இல்ல, சைவத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த சைவ நீதி விலகுக உலகம்லாம் அதுக்கு வார்த்ததுக்கு இந்த பெரிய புராணத்திலயும் இருக்குது, நக்கீரர் பாடின பாட்டுலயும் இருக்கு, திருக்குறளையும் இருக்குது. இந்த உலகம் என்ற அந்த கருத்தை எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான முறையில இன்னைக்கு வந்து இந்த கந்தபுராண பாடலை வந்து அங்கங்க எடுத்து எந்தெந்த பாடல் எப்படி சிறப்பு அப்படின்னு நிறைய எடுத்து கொடுத்தீங்க. முக்கியமா எப்படி இந்த கந்தபுராணம் ஏன் பெண்கள் தான் அதிகமா படிக்கணும் அப்படின்ற விளக்கமும் கொடுத்தீங்க. ஏன்னா மாங்கல்ய பாக்கம் கிடைக்கணும்னா பெண்கள்லாம் அந்த பாடெல்லாம் எடுத்து படிக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு கந்தபுராணம் படிக்கணும்னு விளக்கம் கொடுத்தீங்க. எதுக்குன்னா அந்த இந்திராணியுடைய மாங்கல்யத்தை காப்பதற்காக தான் அந்த முருகனுடைய அவதாரத்தை 2 விதமா சொன்னீங்க. இந்திராணிய மாங்கல்யத்தை காப்பதற்காகவும் அறக்கரை அழிப்பதற்காக மட்டுமல்ல, 2 காரணங்களுக்கோசரம் முருகப்பெருமான அவதாரத்தை பத்தி விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது சம்பந்த சரணாயர்ன்றத அழகா எடுத்து சொன்னீங்க. இது வரைக்கும்
அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏற்றின அந்த பாடல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. முருகன் அவதாரம் தான் திருஞான சம்பந்தருடைய அருள் பெற்றவர். பார்வதி ராமா பெற்று எடுத்தவங்க முருகப்பெருமானாருக்கு அந்த திருஞான சம்பந்தர் பெற்று எடுத்த அந்த காளியுடைய புராணத்தெல்லாம் எடுத்து நல்லா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு முறையில வந்து இந்த கந்தபுரானுடைய பாடலும் எடுத்து கொடுத்து அது விளக்கமும் கொடுத்து வீரபாக தேவருடைய அந்த கதை, ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு பல்லக்கு கடிச்சு சிவபெருமானால, வீரபாகு முருகப்பெருமானாலே ஒரு பல்லக்கு கடிச்சு அந்த ஒரு விளக்கமும் ரெண்டு ஒப்பிட்டு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான முறையில இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கதையை கூட இந்த தூக்கணாங்குருடைய கதையை சொன்னீங்க இல்லையா, கூட்டுல குஞ்சுகளுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், வெளிச்சம் வேணும்னு சொல்லி அந்த விளக்கமும் எடுத்து சிறப்பான கொடுச்சுங்க. அந்த மாதிரி அந்த சூரபத்மனுடைய அந்த கோட்டையெல்லாம் எவ்வளவு சிறப்பா இருக்கு, வீரபாக தேவர் இதெல்லாம் ஒரு அழியிற போற இவருடைய ஆணவம் அழியாம இருக்கு, இதனால இந்த ஊரெல்லாம் இதாயிட போதே அப்படின்னு நினைக்க அந்த அவருடைய சொன்ன ஒரு கருத்தையும், ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு போயிட்டு அந்த இதுவும் அழிய போதே அப்படின்றத ரெண்டையும் ஒப்பிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில ரெண்டுத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த கந்த புராணத்தை மார்க்கண்டேய புராணமும் இருக்கு, அந்த பிரம்மணோதய கதையும் எடுத்து சொல்லி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது திகட சக்கர அந்த கந்த புராண வரலாறு எப்படி வந்தது அந்த விளக்கம் கச்சியப்ப சுவாச்சாருடைய அந்த காஞ்சி புராணத்தையும் எடுத்து அவருடைய அந்த கந்த புராணத்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருக்கு உங்களோட சொற்பொழிவு. மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நீங்க வந்து சிறப்பான முறையில அடுத்த முறையும் வந்து எங்களுக்கு நிறைய விளக்கம்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி நாங்க விரும்பி கேட்டுக்கிறோங்க ஐயா. உங்க மனமார்ந்த நன்றிகளையா, நன்றிகள் மிக. அது மட்டும் இல்லாம நம்ம வேலுண்டு வினை குழுமத்தின் சார்பாகவும் நம்ம திருவாசந்தனையினுடைய அடியார்களுடைய சார்பாகவும் நீங்க குழுப்பிருக்கும் அடுத்த அடியார்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன் ஐயா. நன்றிகள் பல பல பல. சிவசிவ சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது ஐயாவுடைய வயது வந்து 84 வயதுல கூட இந்த அளவுக்கு அவர் எடுத்து இவ்வளவு சிறப்பான முறையில ஒரு கருத்தெல்லாம் சொல்றாருன்னா அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இன்னும் நிறைய இருக்கு அவர்கிட்ட. நிறைய தமிழ்னு எடுத்துக்கிட்டா நிறைய சொல்லுவார், திருமந்திரன் எடுத்துக்கிட்டா நிறைய விளக்கம் சொல்வாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய சொன்னார், அம்மாவுடைய முருகனுடைய பத்தினா கந்த புராணம் மட்டும் தான் நிறைய சொல்வேன் அப்படின்னாரு. ஆனா பெரிய புராணம்னா அப்படியே கரைச்சு குடிச்சிருக்காரு ஐயா. கண்ணம்புடி கணத்தத்துல பெரிய பண்ற வரலாறே அவ்வளவு அழகா சொல்லக்கூடிய ஒரு திறமையை ஆற்றல் படுத்தவர். திருமந்திரம் விளக்கம் எடுக்கிறாரு, நிறைய கருத்துக்கள், நிறைய பேச்சாளர், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஐயா. அவரு நம்ம சொன்னதுமே கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆசையா அழகா எடுத்து நமக்கு வந்து இந்த டைம் நிறைய கரெக்டா கடைபிடிச்சு ரொம்ப சிறப்பா செயல்படுத்தின ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் சொல்லி அடியேன் விடைபெறுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி நன்றி. அடியார்கள் யாராவது பேசலாங்க. ஐயா கணேஷ் ஐயா நீங்க பேசுங்க ஐயா. கணேஷ் ஐயா 2 வார்த்தை பேசுங்க. கேக்குது சாமி, விட்டு விட்டு வருது. ராமாயணத்துக்கும் தொடர்பு இதுவரைக்கும் என்ன சொல்ற விஷயத்த வந்து சொன்ன மாதிரி முருகன் தான் வந்து கருணையான தெய்வம், யாரையும் வந்து எதிரிகளை கூட அழிக்கல, அது எதிரிகளையும் வந்து தன்னோட வாகனமா மாத்தி வச்சுக்கிட்டாங்க விஷயத்த வந்து அடியன் வந்து இன்னைக்கு வந்து உணர்ந்தாங்க ஐயா. பெருமாள் முருகாசரணம் முருகாசரணம். அம்மா ஒரு நிமிஷம் நான் பேசுறேம்மா. சிவாய நம. பூர்ணசிரமா பேசுங்க முதல்ல, அப்புறமா ராஜேஸ்வரி அம்மா பேசுங்க. ஐயா இன்னைக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதாவது பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொன்ன மாதிரி
பகைவனை கூட முருகப்பெருமான் ஒரு பதவியை கொடுத்து அவர் நம்ம கூட வச்சுக்கின்னு அவர் கிடைக்கிற புகழெல்லாம் அவங்களும் கிடைக்க வச்சிருக்காரு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உங்க மூலமா நாங்க அதென்ன கோயிலளவுக்கு தெரியும், அன்னைக்கு நாங்க ஆனால் விரிவா தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா. அந்த மாதிரி நாமளும் நம்ம கிட்ட பகையா இருக்கிறவங்கள்ட்ட நாம கருணையா நடக்கணும், அவங்கள வஞ்சந்திக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுல நீங்க இந்த அளவுக்கு எடுத்து பேசுனது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். தங்கள் திருவடிகளை அடியேன் சென்னை மேல் சூட்டுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. விடைபெறுகிறேன் ஐயா. சரி, ராஜேஸ்வரி அம்மா பேசுங்க. ஒரே ஒரு இதுமா, இது வரைக்கும் அந்த திருமுறையில தான் இருக்கு இந்த வான்முகில் வளாது பெய்க அப்படின்னு தாமா இது வரைக்கும் நாங்க இது பண்ணியிருக்கோம். சேக்கிராரோட பாடல்ங்கிற மாதிரி 12ஆம் திருமுறைன்னு ஐயா சொன்ன பிறகுதான் வந்து இது எல்லாம் கந்த புராணத்துல வருதுங்கிறது புரியுதுமா. நான் சொன்னது புரியுதா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. நல்லதுமா. நான் இது வரைக்கும் அதாம நினைச்சிட்டு இருக்கேன். நாங்க சொல்லும் போதும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், சேக்கிராரோட பாடல் அப்படின்னு. ஐயா சொன்ன பிறகுதான் அதை யோசிக்க வேண்டியிருக்கு. நல்லதுமா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வள்ளியம்மாள் பேசுறீங்களா? வள்ளியம்மாள் பேசுங்கம்மா. அம்மா, நாங்க இந்த எங்க முருகர் கோயில்ல நாங்க செவ்வாய்க்கிழமையானா இந்த திரிசதை படிப்போங்க, சத்ரு சம்ஹார திரிசதை. அதுல இந்த இந்திராணி மாங்கல்ய ரட்சகாயன் ஒரு வரும். எனக்கு அதோட அர்த்தம் இன்னைக்குதான் தெரிஞ்சதுங்க. அது ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அதோட அர்த்தம் வந்து இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. சாருமதி அம்மா பேசுறீங்களா? சாருமதி அம்மா. ஆமா சொல்றேங்கம்மா. ஐயா சொன்னதுல ஒரு 2-3 மட்டும் சொல்றேங்கம்மா. கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமான் வந்து நம்ம கேட்காமலேயே நமக்கு என்ன வேண்டும் என்பதை வந்து நமக்கு செய்வாரு. நமக்கு என்ன வேணும்னு அவருக்கே தெரியும், அத நமக்கு செய்வாருன்னு சொன்னாங்க. இன்னொன்னு, முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு பரிசாக கிடைத்தவர் வந்து தெய்வானை அம்மா. முருகப்பெருமான் பரிசாக வேண்டி வணங்கி விளையாடு செய்து தெய்வ யானை பரிசாக பெற்றவர் வந்து தெய்வ யானை. இவருக்கு வேணும், எனக்கு பரிசா வேணும்னு போய் கேட்டு பரிசாக அடைந்தவர் வந்து வள்ளியம்மை அம்மான்னு சொன்னாங்க. அது நான் கேள்விப்பட்டதில்லை, அதுவும் ஐயா சொன்னதுல புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து கந்த புராணத்தை கச்சியப்பர் வந்து அவருக்கு முதலடி எடுத்து கொடுத்து, முருகப்பெருமான் எடுத்து கொடுத்து அதை அவர் எழுத தொடங்கும் போது தானாவே எழுதிட்டாரு. எழுதி கொண்டு போய் முருகப்பெருமான் கருவறைக்குள்ள வச்சுட்டு காலையில வந்து பார்த்தது அது பிழையெல்லாம் திருத்தி இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்ல அரிச்சிருச்சு அந்த இது சொல்லும் போது. அப்புறம் வந்து அந்த சகட சக்கரமாமா அந்த முதல் லைன் வந்து அத வந்து அந்த முதல் வரி அத வந்து பொருள் வந்து தெரியவே இல்லைன்னு சொல்லி அவரை வந்து அவர் அந்த கந்தபுராணத்தை எடுத்துக்கல யாருமே. அப்புறம் அந்த வீரச்சோழச்சரம் இலக்கண புத்தகத்துல பார்க்கும்போது அதோட அர்த்தம் தெரிஞ்சோடனே கச்சியப்பர் வந்து முருகப்பெருமான அருள் பெற்றுதான் அந்த கந்தபுராணத்தை எழுதியிருக்காரு, உங்களை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அந்த முருகப்பெருமான அருள் பெற்று அவரை பாராட்டுனது வந்து அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லம்மா. ஐயா சொல்லும் போது அது எல்லாமே நான் உணர்ந்தேங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதாவது அந்த வீர சோழி என்ற நூல் இலக்கிய நூல்ல இருக்குன்னு அது சொன்னார். அதான் சிறப்பு. இந்த கதை தெரியும், கந்தபுரானுடைய கதை வந்து நிறைய அதுல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஐயா சொன்ன ஒரு புது விஷயம் என்னன்னா, வீர சோழி என்ற இலக்கிய நூலில் அது அந்த 12வது பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரு இல்லையா? அவ்வளவு சிறப்பா குறிப்பு எடுத்து சொல்லிருக்காரு. ஆமாங்க, வீர சோழிய புக்ல அந்த இலக்கண புக்ல அதோட அர்த்தம் இருக்குன்னு சொன்னது அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அது ஆமா, அந்த விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு ஐயா. சிறப்பு சிறப்பு. சிவாயனம். மற்ற அடியார் யாராவது பேசுறீங்களா? மற்ற அடியார் யாராவது பேசணும் விருப்பம் இருந்தா பேசலாம். வள்ளியம்மா, வள்ளியம்மை அம்மா, மதுரைக்காரம்மா. சரிங்க ஐயா, முடிச்சிடறோங்க ஐயா. நாங்க வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடறோங்க ஐயா.
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஐயா இன்னைக்கு வான்மிகள் வளாது பெய்க அந்த பாடலையும் ஆறிரு தடந்தோள் வாழ்க பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பான முறையில விளக்கம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பாடலையும் இது பாடக்குள்ள ஐயாவுடைய நினைவு நமக்கு வரணும். அந்த மாதிரி சிறப்புங்கய்யா. சிவாயன் வாழ்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவாயன் நீங்க விடைபெறலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து நிறைய. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்கய்யா. ஐயா நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. இத பேசுறேன்னா பேசலாம். ஐயா பேசலையா? கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்க, இப்ப கேக்குது. அதாவது நான் அருப்புக்கோட்டையில அரசு பணியில இருக்கும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால முருகன் அடிமை கழகம் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப